Hello viewers, welcome to Super Brain. Example 6.5 பார்க்கலாம். Evaluate னு சொல்லி நமக்கு இங்க 4 subdivision கொடுத்திருக்காங்க. One by one பார்க்கலாம். First subdivision பாருங்க. Sin 30 degree plus cos 30 degree னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு வந்து valuesலாம் தெரியணும். இப்ப பாருங்க 0 degree நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மட்டும் values வந்து கொடுத்திருக்காங்க. So 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டா தான் இந்த சமம் வந்து போட முடியும். அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்னு லைனாக போட்டுக்கோங்க இதுக்கு நேராக. இப்போ இதில் பெரிய நம்பர் என்ன 4ஆ? அப்போ எல்லாமே டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ரூட் போடுங்க. சரி, இப்போ பாருங்க 0 பை எனிதிங் 0 தான், அதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் 1, 4க்கு ரூட் எடுத்தால் நமக்கு 2 வந்துடும். இப்போ பாருங்க இதை கேன்சல் பண்ண முடியுமா? இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 1க்கு ரூட் எடுத்தால் 1, 2க்கு வந்து ரூட் எடுக்க முடியாது, அதனால ரூட் 2 அப்படியே போட்டுக்கணும். இப்போ பாருங்க இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, இந்த ரூட் 3 அப்படியே வரும். 4க்கு ரூட் எடுத்தால் 2 வந்துடும். இந்த 4 கேன்சல் ஆகிடும். இப்போ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும். இதுதான் வந்து சைன் தீட்டாவுடைய வேல்யூஸ். வேல்யூஸ் வந்து டைரக்டாக மக்கப் பண்ணிக்கோங்க. அப்படி மறந்துடுச்சுன்னா இது போட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த வேல்யூஸை வர வச்சுக்கலாம். ஸோ 0, 1/2, 1/√2, √3/2, 1 இது நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இது லைனை வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிகிரிஸும் நீங்கள் மக்கப் பண்ணிக்கணும். 0, 30, 45, 60, 90 டிகிரின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா எப்படி எழுதணும்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 எழுதிக்கணும், அதுக்கப்புறம் இந்த √3/2 எழுதணும், அப்புறம் இந்த 1/√2 வரும், அப்புறம் 1/2, அப்புறம் 0 அப்படியே ரிவர்ஸில் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் tan தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா sin தீட்டா பை காஸ் தீட்டா. இதை வந்து இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு tan தீட்டா கிடைச்சிடும். இப்போ 0 பை எனிதிங் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ இது இதால் டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு 1/√3 நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிட்டு 1/1 1ன்னு கிடைச்சிடும். இப்போ பாருங்க இந்த 2 கேன்சல் ஆகிட்டு √3/1 வரும். இப்போ √3 ஆகிடும். 1/0 வந்து டினாமினேட்டர் இருந்தாவே அதோடைய வேல்யூ வந்து நாட் டிட்டர்மைன் சொல்லுவோம், அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நாட் டிஃபைன்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் வச்சு தான் இந்த சம்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, சைன் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சைனில் 30 டிகிரிக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? 1/2 இருக்கா? ஸோ 1/2 போட்டுக்கலாம். ப்ளஸ் காஸ் 30 டிகிரி, காஸில் 30 டிகிரிக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? √3/2. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும். சேமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரை டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க tan 60 டிகிரி, டேனில் 60 டிகிரிக்கு நேராக பார்த்தா நமக்கு என்ன இருக்குது? √3 இருக்குது இன்ட்டு காட் 60 டிகிரி. காட் வந்து டேனுடைய ரெசிப்ரோக்கல். இப்போ பாருங்க சைனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன், காசுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன், டேனுடைய ரெசிப்ரோக்கல் காட்டு. ஸோ இதில் எந்த வேல்யூ வருதோ அப்படியே தலைகீழ எழுதிட்டோம்னா நமக்கு காட்டு கிடைச்சிடும். ஸோ tan 60 நம்ம பார்க்கணும். காட் 60 கேட்டால் tan 60 வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு √3. இதை அப்படியே தலைகீழ எழுதணும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு 1/√3 அப்படின்ட்டு வரும். இப்போ இந்த √3யும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வந்து 1ன்னு கிடைச்சிடும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். tan 45 டிகிரி டிவைடட் பை tan 30 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரி. இப்போ பாருங்க tan 45 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 1. எப்போவுமே 45 டிகிரியில் இது ரெண்டுமே 1/√2 இருக்கும். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 தான் வரும். ஸோ tan 45 டிகிரி வந்து 1. tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 1/√3 ப்ளஸ் tan 60 டிகிரி பாருங்க √3. ஓகே, இப்போ இதில் நியூமரேட்டர் வந்து 1 இருக்குது, நமக்கு அப்படியே போட்டுக்கலாம். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ராக்ஷன் அடிஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது, அப்போ 2 டினாமினேட்டரும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √3 தான் எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ 2 ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இப்படி நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 1 × 1 வந்து 1ன்னு கிடைச்சிரும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். √3 × √3 என்ன ஆகும்னா 3ஆக மாறிடும். ஓகே, ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த ரூட்டு போயிட்டு ஒரே நம்பராக வந்துடும் நமக்கு. சரி, இப்போ பாருங்க இது என்ன ஆகும்னா 1/4/√3 மாறிடும். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த √3 மேலே போயிடும்.
அப்போ என்ன ஆகும், நமக்கு √3/4ன்னு கிடைச்சிடும். ஸோ இது வந்து எப்படி போடலாம்னா, ரெண்டு ஃப்ராக்ஷன் டிவிஷன்ல இருக்கும்போது எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன 1/1, அப்போ 1 தான் வரும். இது டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 4/√3 இருக்கா. இந்த டினாமினேட்டர் வந்து அதை இந்த டிவைடட் பை நான் மல்டிபிகேஷன் சிம்பிளா மாத்திட்டு இது ரெசிப்ரோக்கலா போடுவேன். அப்போ √3/4 வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 1 × √3 ஆகும், /4 வரும். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த டினாமினேட்டர் மேலே கொண்டு போயிட்டு ஈஸியாக போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். sin ஸ்கொயர் 45 டிகிரி பிளஸ் காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 45 டிகிரியில் சைனுடைய வேல்யூ காசுடைய வேல்யூ 1/√2. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா. அப்போ sin 45 டிகிரி எவ்வளோ, 1/√2. ஆனால் இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் காஸ் 45 டிகிரியும் 1/√2 தான், இதுக்கும் ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ இந்த ஸ்கொயரை தனித்தனியாக நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் போட்டுக்கலாம். அப்போ 1 ஸ்கொயர் வரும், இங்கே √2 தி ஹோல் ஸ்கொயர் வரும். ஸ்கொயரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 1 ஸ்கொயர் √2 தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ பாருங்க, 1க்கு ஸ்கொயர் போட்டால் 1 தான் வரும். √2க்கு ஸ்கொயர் போடும்போது √2ம் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும்தான் வரும். அதே தான் இங்கேயும் சேம் 1/2ன்னு வந்துடும். இப்போ ரெண்டும் சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டர் போட்டு நியூமரேட்டரை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணலாம். அப்போ 1 + 1 வந்துடும். அப்போ என்ன ஆகும், 1 + 1 2/2ன்னு வந்துடும். நீங்கள் 1/1 கீழே போடுங்க, எனக்கு இடம் பத்தல, நான் அப்படி போட்டிருக்கேன். அப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.